நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Gratefully I praise God. இந்த 4ஆம் நாள் கூட்டத்திற்காக கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். We are bound to praise God with gratitude for this 4th day meeting. தேவன் நமக்கு தருகிற இந்த அரிய வாய்ப்புகளுக்காக ஆண்டவருக்கு நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். We are bound to praise God with gratitude for the blessed privileges what God is giving us. கடைசி காலத்திலே கொடிய காலங்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are living during the last and the wicked days. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு முன்பு நாம் ஜீவிக்கிற இந்த நாட்கள் மிகவும் கொடிய காலங்களாய் பொல்லாத நாட்களாய் காணப்படுகின்றன. These last days where we are living, where the secret coming of Lord Jesus Christ going to take place, they are wicked and they are perilous days. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. The word of the Lord says, make use of the time because the days are evil. ஒரு கொடிய காலத்தில் ஜீவிக்கிற ஜனங்கள் காலத்தின் கொடுமையை, அந்த கொடிய தன்மையை விளங்கிக் கொண்டு தேவனோடு இன்னும் இன்னும் அதிகமாக நெருங்கி கிட்டி சேர வேண்டும். People were living in this wicked period, knowing the terribleness of that period, they had to draw closer and closer to God. கர்த்தருடைய வசனத்தின்படியே தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாகவே இந்த நாட்கள் ஒரு தீவிரவாதத்தின் நாட்களாய் இருக்கின்றன. According to the word of God and according to the promise what God has given us, these are the days of terrorism. நான் எப்போதும் இந்த கொடிய காலங்களுக்கு தீவிரவாதத்தின் காலம் என்றுதான் சொல்லுவேன். Always for these wicked days I used to term it as the day of terrorism. இந்த நாட்களில் தீவிரவாதங்கள் அதிகமாக நடைபெறுகிற நாட்களா இருக்கிறது. These are the days where the terrorism is on the தெரியுமே தீவிரவாதங்கள் ஏன் உலகத்தில் அதிகமாகிறது? You all know very well as to why the terrorism is on the increase on this earth. மனிதனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்தான். It is because of the hardness of the heart of man. மனிதனுடைய இருதயம் கடினமாக தீவிரவாதங்கள் இன்னும் பெருகிக் கொண்டே இருக்கும். As the heart of man gets hardened and hardened, the terrorism will be on the increase. ஆகையால் தான் கடினமாயிருந்த இருதயத்தை ஆண்டவர் சதையான இருதயமாய் நமக்கு மாற்றி தந்தார். Therefore the heart which was very hard or stony, Lord made it as a heart of flesh. இப்பொழுது நமக்கு கடினமான இருதயம் இல்லை, நமக்கு தேவன் சதையான இருதயம் தந்திருக்கிறார். Now we don't have a stony heart, but God has given us a heart of flesh. சதையான இருதயம் உடையவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு தந்த சதையான இருதயங்களுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? All those with the அல்லேலூயா. Hallelujah. ஒரு காலத்திலே நம்முடைய இருதயமும் கடினமாகத்தான் இருந்தது. Once even our hearts were very stony. உலகத்தில் சாத்தான் மனுஷருடைய இருதயத்தை கடினமாக்கி தீவிரவாதங்களுக்கு தூண்டி விட்டுக் கொண்டிருக்கிறான். Satan has made men's heart hard and made them to get indulged in terrorism. ஆனால் மறுபக்கத்திலே ஆவியானவர் பலமாக தேவ ஜனங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். But the other side, the Spirit of God mightily and with a great power is working for His people. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. எலிசாவின் வேலைக்காரன் எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், கதறுகிறான், புலம்புகிறான், ஆண்டவனே நாம் என்ன செய்வோம் என்று. The servant of Elisha, looking unto him, he cries and laments, Lord, what shall we do? அப்பொழுது எலிசா சொன்ன வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். That time the words Elisha spoke unto his servant, he that is in us is greater than he that is with them. ஆண்டவனே கர்த்தாவே இவனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொன்னான். He said, Lord, open these people's eyes. அந்த வேலைக்காரனுடைய கண்களை கர்த்தர் திறந்தபோது அக்கினி ரதங்களையும் குதிரைகளையும் அவன் கண்டான். When Lord opened the eyes of that servant, he saw fiery chariots and horses. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? You know what is its meaning? உலகத்தில் பிசாசின் வல்லமை, அந்தகாரத்தின் வல்லமை எவ்வளவுக்கு அதிகமாய் கிரியை செய்கிறதோ அதைவிட நம் உள்ளங்களில் ஆவியானவர் பலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். More than the power of darkness and the power of the wickedness is working in this earth, our Lord works mightily in our heart. எரேமியா சொல்லுகிறான், ஆண்டவரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். Jeremiah says, Lord is terrible and as a warrior, as a man of war is with me. ஆண்டவரோ
பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். Lord being terrible and as a warrior is with me. அதை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Those who believe say அல்லேலூயா. hallelujah. உலகத்தில் சாத்தான் எவ்வளவு அதிகமாய் கிரியை செய்யட்டும், No matter how much ever Satan works in this world, ஆனால் எரேமியாவை போல நாம் சொல்லுவோம், ஆண்டவரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். like Jeremiah, let us also say, Lord is so terrible and as a mighty warrior is with me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற அவருடைய மனவாட்டி எப்படிப்பட்டவள் என்று இன்று நான் இன்னும் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். Today I would like to tell you a few words as to how the bride which is going to be caught up at the secret coming of Jesus will be. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 Thessalonians 4th chapter, let us read from 16 to 18. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். For the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel, and with the trump of God, and the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and so shall we ever be with the Lord. Wherefore comfort one another with these words. கர்த்தராகிய இயேசுவின் இரண்டாம் வருகை 3 பகுதிகளாய் இருப்பதாக நான் நேற்று சொன்னேன். Yesterday I told you the second coming of Lord Jesus Christ is divided into 3 parts. முதல் பகுதி ரகசிய வருகை. The first part is secret coming. அவர் திருடனை போல் வருவார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. The Bible says he will come like a thief. அது அவருடைய மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள, அவருடைய சம்பத்தை சேர்த்துக்கொள்ள அவர் வருகிற அவருடைய வருகை. That is coming is to gather his treasure or to gather his bride. அவருடைய வருகையின் இரண்டாம் பகுதி உபத்திரவ காலத்தின் முதல் 3 வருஷத்தின் முடிவிலே உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்த்துக் கொள்ளும்படியாக வெண்மையான மேகத்திலே கருக்கான அரிவாளுடன் அவர் தோன்றுவார். The second coming will be at the end of the first 3.5 years of tribulation. In order to gather the tribulation martyrs, he will come with a sickle in his hand to gather them. அவருடைய வருகையின் இரண்டாம் வருகையின் 3ஆம் பகுதி ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் நிற்கும். Third of his second coming his feet will rest upon Mount Olive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் நம்முடைய எதிர்பார்க்குதல் அவருடைய ரகசிய வருகையிலே காணப்பட வேண்டும் என்றுதான். Our expectation is that we should be caught up at his secret coming. அவருடைய வருகை ரகசிய வருகை என்று அழைக்கப்பட்டாலும் இங்கே நாம் இப்பொழுது வாசித்த வண்ணமாக இங்கே இப்பொழுது நாம் வாசித்தது போல ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் அவர் வருவதாகத்தான் நாம் வாசித்தோம். Though it is called a secret coming, but as we read here, the Lord himself shall descend from heaven with a shout, with the voice of archangel and with the trump of God. அவர் ரகசியமாய் வருகிறார். ஆனால் எப்படி வருகிறாராம்? ஆரவாரத்தோடும் தேவ எக்காளத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருகிறார். He is coming secretly, but you know how he is coming? He is coming with a shout, with the voice of the archangel and with the trump of God. இந்த ஆரவாரம் என்றால் என்ன? What do you mean by the shout? இந்த ஆரவாரம் என்பது ஜெயத்தின் அல்லாவிட்டால் மகிழ்ச்சியின் ஆரவாரம். This shout is a shout of victory or a shout of joy. தேவன் கொடுத்த பிரமாணங்களை கையில் எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி வந்தார்கள் மோசேயும் யோசுவாவும். Moses and Joshua holding the commandments what God has given in the hand, they descended down from mountain. இந்த படத்திலே பாருங்கள், மலையிலே இருந்து பெற்றுக்கொண்ட அந்த மகத்துவமான பிரமாணங்களை கையில் ஏந்திக் கொண்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கும் போது யோசுவாவின் செவிகளிலே பாளையத்தில் ஒரு ஆரவாரம் கேட்டது. You see in this picture Moses carrying the tables of stone which was given to him by God while he is coming down from the mountain. Joshua was able to hear the shout of joy from the mountain. நான் அநேக நாட்கள் நினைத்துக் கொண்டிருந்தேன், யோசுவாவினுடைய செவியில் தான் அந்த சத்தம் கேட்டது, மோசேயினுடைய செவியில் முதலாவது கேட்கவில்லை என்றுதான் நான் சில காலங்கள் நினைத்துக் கொண்டிருந்தேன். Some time ago I used to think that this shout was only heard in the ears of Joshua, but it could not be heard by Moses. இந்த ஆரவார சத்தம் என்றால் என்ன?
What do you mean by this voice of shout? அதை குறித்து விளக்கும்படியாக நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். In order to explain you, I will tell you now. யோசுவா சொல்லுகிறார், பாளையத்திலே ஒரு ஆரவாரம் கேட்கிறது. Joshua says, I hear a shout in the camp. அப்பொழுது மோசே கூறுகிறார், That time Moses says, அது ஜெயதோனியும் அல்ல, that is not a அபஜெயதோனியும் அல்ல, அது பாடலின் சத்தம் என்று சொல்லுகிறார். Moses says, neither it is the shout of victory, nor is the shout of defeat, but it is the voice of பாடலின் சத்தம் கேட்கிறது. that is the voice of singing, he says. யோசுவாவினுடைய செவிகளிலே ஆரவார சத்தமாய் அது கேட்டது. ஆனால் மோசே இந்த சத்தத்தை கேட்டது மட்டுமல்ல, அந்த சத்தம் என்ன சத்தம், ஜெயதொனியா அல்லது அபஜெயதொனியா என்று வகையறுக்கக்கூடிய ஞானமும் மோசேயினிடத்தில் காணப்பட்டது. This Joshua heard only the shout of victory in his ears, but Moses had the discerning power to know whether it is a shout of victory or it is a shout of defeat. மோசே சொல்லுகிறார், யோசுவாவே, அந்த சத்தம் எது தெரியுமா? அது ஜெயதொனியும் அல்ல, அது அபஜெயதொனியும் அல்ல, அது பாடலின் சத்தம் என்று சொன்னான். Moses is telling to Joshua, this shout is not neither a shout of victory nor a shout of defeat, but it is the voice of singing. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வெளிப்படும்போது கேட்கிற ஆரவார சத்தம் அது ஜெயதொனி. அன்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஜெயத்தை அவர் காண்கிறார். மனுஷனிலே தொடங்கின வேலை பூர்த்தி ஆயிற்று. அவர் அவருடைய மனவாட்டியை கண்களால் காண்கிறார். அது ஒரு ஜெயம். அந்த ஜெயத்தின் மகிழ்ச்சியின் ஆர்ப்பரிப்பு தான் அந்த ஆரவார சத்தம். When Lord Jesus Christ is going to appear in the clouds, there will be a shout of victory. The work what he has started in his bride, that victorious thing is going to come to an end. That is the voice of the shout. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாகிற ஒரு அனுபவம் இருந்தால் நம்முடைய இருதயத்திற்குள் இந்த ஆரவார சத்தம் இந்த நாட்களில் தொனிக்கிறதை நாம் கேட்கலாம். I will tell you now, if we have the preparedness to be caught up with the secret coming of Jesus, in our heart we'll be able to see the voice of shout of victory being rung. ஒரு வினாடி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். உங்கள் இருதயங்களில் இந்த நாட்களில் தொனிக்கிற சத்தம் ஜெயதொனியா அல்லது அபஜெயதொனியா அல்லது விக்கிரகாராதனை பாடலின் சத்தமா? எந்த சத்தம் இந்த நாட்களில் உங்களுடைய இருதயத்தில் தொனிக்கிறது? I will give you few moments, just ponder about it and see in your heart whether the shout of ringing is a shout of victory or is a shout of defeat or the songs of idolatry or what it is. You just think about it. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் போது ஆரவார சத்தம் தொனிக்குமே, அந்த சத்தம் இன்றைக்கே நம்முடைய இருதயத்தில் தொனிக்க வேண்டும். உன்னுடைய இருதயத்தில் தொனிக்கிற சத்தம் என்ன? இந்த 4ஆம் நாள் கூட்டத்திலே நீ உன்னோடு ஒரு கேள்வியை கேட்பாயாக. When Lord Jesus Christ appears, there will be a shout. Even these days itself, the shout of victory is to be heard. You just think in your heart, what is the shout which is ringing in your ears? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உனக்கு அதை கண்டுபிடிக்க முடியாவிட்டால், if you are not able to find it out, மோசே போல ஆட்களிடத்திலே வா. உன்னுடைய இருதயத்திற்குள் தொனிக்கிற சத்தம் ஜெய சத்தமா, தோல்வியின் சத்தமா அல்லது விக்கிரகாராதனையின் சத்தமா என்று சரியாக நிதானித்து மோசே உனக்கு சொல்லி தருவான். You come and approach the people who are like Moses. They will very clearly tell you whether the shout is a shout of victory or a shout of defeat or the song of idolatry in your heart. ஜெயத்தின் சத்தம், மகிழ்ச்சியின் ஆரவாரம் அங்கே தொனிக்க அவர் வருகிறார். The shout of victory and the singing of joy to ring, he will appear. இரண்டாவது, தேவ எக்காலத்தோடு அவர் வருகிறார். Secondly, he will come with the trump of God. தேவ எக்காலம் என்பது இந்த நாட்களிலே எக்கால சத்தம் என்பது தேவனுடைய சத்தமாக ஆண்டவருடைய வருகை பல விதங்களிலே அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. The trump of God means in these days it is the voice of the proclamation of the gospel which is being preached everywhere. ஆனால் அவருடைய ரகசிய வருகையின் போது தேவ எக்கால சத்தம் என்பது அது கடைசி அறிவிப்பு, அவருடைய வருகையை பற்றிய கடைசி அறிவிப்பு. ஆகையினால் அது கடைசி எக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. When it is mentioned the trump of God at the secret coming of Lord Jesus Christ, that announces, that is the last announcement, that is called the last trump. அந்த எக்கால சத்தத்திற்கு பின்பு ஒரு மனிதன் தன்னை ஆயத்தப்படுத்துவதற்கு சமயம் இல்லை. After the last trump there is no more time for man to prepare himself. ஆகையால் இப்பொழுது இந்த எக்கால சத்தம் கேட்கும்போது நாம் நம்மை ஆயத்தமாக்க வேண்டும், தகுதிப்படுத்த வேண்டும், பரிசுத்தமடைய வேண்டும். Now when we hear the voice of the trumpet,
we must prepare ourselves, we must sanctify ourselves, and we must make ourselves worthy. தேவ எக்காலம் அல்லது கடைசி எக்காலம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றிய ஒரு கடைசி அறிவிப்பு அது. The trump of God or the last trump, it is the last announcement concerning the coming of Jesus. நான் ஒன்று கூட சொல்லுகிறேன், அந்த எக்கால சத்தத்திற்கு பின்பு நமக்கு ராபோஜன கூட்டம் வைத்து நம்மை சுத்திகரிக்கவோ நம்மை ஆயத்தமாக்கவோ நமக்கு சமயம் இருக்காது. நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபம் அடைய வேண்டிய சமயம் அது. After the last trump, we won't have time to conduct the communion service or the sanctifying meetings or any other meeting. In a moment, in a twinkling of an eye, we all will be transformed. ஆகையால் இப்பொழுது இந்த சுவிசேஷத்தின் சத்தம் ஒரு எக்கால சத்தமாக ஒவ்வொருவருக்கும் தொனிக்கட்டும். இந்த நாட்களிலே உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். Therefore the voice of this gospel as a trump of God, let it be rung in everyone's heart, and every one of you prepare yourself. அடுத்தது பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வருகிறார். After that, he is coming with the voice of the archangel. பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வருகிறார். He is coming with the voice of the archangel. இந்த பிரதான தூதனின் சத்தம் எதற்காக? Why is this voice of the archangel? சாத்தானின் சேனைக்கு விரோதமான சத்தம்தான் இந்த பிரதான தூதனுடைய சத்தம். The voice of the archangel is the voice contrary unto the voice of the enemy of Satan. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது வானத்திலே ஒரு பெரிய யுத்தம் உண்டாகும். அதற்கு முன்பு சாத்தானுக்கு ஒரு அறைகூவலாக, சாத்தானுக்கு ஒரு எச்சரிப்பாக, சாத்தானுக்கு விரோதமாய் துணிக்கப்படுகிற சத்தம் தான் பிரதான தூதனுடைய சத்தம். During appearing of secret coming of Jesus Christ, when we are caught up, there will be a great war in the midair. Before the war could take place, the voice being announced unto the Satan and his army is the voice of the archangel. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வருவார். The Lord himself shall descend from heaven with a shout, with the voice of the archangel and with the trump of God. ஆனால் உலகத்திற்கு இது ரகசியம். But it is a mystery unto the world. நான் நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னது போல உலகம் இதை அறியவில்லை. As I told you yesterday, the world never knew about this. இந்த சத்தம் தொனிக்கும் போது என்ன நடக்கும்? When this voice is rung, what will take place? இமைப்பொழுதிலே, in a twinkling of an eye. தமிழ் வேத புத்தகத்திலே ஒரு நிமிஷத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the Tamil version, in a movement or in a second it is mentioned. இல்ல தமிழ்ல ஒரு நிமிஷத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மினிட்ல இருந்தா, நிமிஷம்னா மினிட் தானே. ஒரு நிமிஷம் அல்ல, ஒரு இமைப்பொழுதிலே. Not a minute, but in a twinkling of an eye. ஒரு நிமிஷத்தில் அல்ல, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். Not in a minute, but within a twinkling of an eye, all of us will be transformed. முதலாவது மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். The first one, the dead in Christ shall rise up. அதுதான் உயிர்த்தெழுதலின் சத்தியம். That is the truth of resurrection. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் போது, during the secret coming of Jesus, மரித்தோர் எழுந்திருப்பார்கள் முதலாவதாக. The dead in Christ rise up first. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறினார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். Lord Jesus Christ said, I am the resurrection and life. யோவான் 11ஆம் அதிகாரம் 25 26 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். John 11th chapter, in the verses 25 and 26 we read that. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். I am the resurrection and life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர்களில் முதற்பலனாயிருக்கிறார். Lord Jesus Christ is the first fruit among the resurrected ones. அதற்கு முன்னதாக யாருமே உயிர்த்தெழும்பவில்லை. Before that no one was resurrected. அப்படி என்றால் லாசரை பற்றி என்ன? If that be the case, what about Lazarus? லாசரு மரித்தோரிலிருந்து எழும்பினானே. Lazarus rose from the dead. தபித்தாளை பற்றி என்ன? What about Tabitha? அப்படி என்றால் எத்தனையோ பேர் மரித்தவர்கள் எழும்பினார்களே. இயேசு கிறிஸ்து ஜீவன் விட்டபோது கல்லறைகளிலிருந்து வெளியே வந்தார்களே, நடமாடினார்களே, இவர்களை பற்றி என்ன? If that be the case, many people rose from the dead. When Jesus gave his ghost on the cross, many graves were opened and all the dead souls came out and moved about. How about them? இதற்கெல்லாம் ஒரே பதில், அவர்கள் எழும்பினார்கள் என்றால் அவர்கள் மீண்டும் மரித்திருப்பார்கள். Only one reply and answer for all these things. If they are risen again, they will die. அது உயிர்த்தெழுதல் அல்ல. That is not resurrection. ஆனால் உயிர்த்தெழுந்து இதுவரைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். He who was resurrected until now is alive is only Lord Jesus Christ. அவரே மரணத்தை பரிகரித்தவர். He only abolished death. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் கூறினார்.
Isaiah prophesied that he will swallow death in victory. மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்குவார். He will swallow death in victory. அப்படியே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழும்பினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. In the same way, he overcame death and hell and he rose up alive. That is Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து அல்லாமல் மரித்து எழும்பினவர்கள் யாருமே இல்லை இல்லை இல்லை, அதுதான் சத்தியம். Other than Lord Jesus Christ, no one died and they were resurrected, and that is the truth and the truth. அவர் உயிர் தெழும்பினது போல As he got resurrected, அவருடைய மணவாட்டியும் உயிரோடு எழும்புகிறார். his bride also will rise up from the dead. அவருடைய வருகையிலே அவருக்கு சொந்தமானவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். At his coming, they that are his, they will be resurrected. இந்த உலகத்தில் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்வது ஒரே ஒரு கூட்டத்தினர் தான். In this world, those people who say they that are his is only one group of people. இந்த உலகத்திலே இயேசுவுக்கு சொந்தமான எதுவுமே இல்லை. On this earth, the thing which is owned by Jesus is nothing else. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை. Jesus had no own house. பஸ்கா ஆசரிக்கும்படியாக கூட ஏதோ ஒரு வீட்டை போய் கேளுங்கள் என்று சொன்னார். In order to observe the Passover, he told them to go and search for a house. அதுவும் அவருடைய சொந்த வீடு அல்ல. That also is not his house. ஒரு கழுதையின் மேல் ஏறி போனார். அந்த கழுதையும் அவருக்கு சொந்தமானது அல்ல. He rode upon an ass and that ass also was not his. அந்த கழுதையை பற்றி ஒரு சரித்திரம் வாசித்தேன். I read a history about that ass. அவர் இறங்கின உடனே அந்த கழுதை அவரை விட்டு ஓடி விட்டதாம். As soon as Jesus came down from the ass ran away. ஓடுகிற வழியிலே அது கல் கழுதையாய் மாறிவிட்டதாம். கல் கழுதையாய் மாறிவிட்டதாம். On the way it became a stony ass. அதற்கு பின்பு அதன் மேல் ஒருவனும் ஏறவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it is written afterwards, no one rode upon that ass. ஒருவனும் ஒரு காலம் ஏறினதில்லை. இயேசு கிறிஸ்து ஏறின பின்பு அதன் மேல் ஒருவனும் ஏறினதில்லை. At any cost, nobody rode upon that ass. And after Jesus Christ rode on that ass, no one else made use of that ass. அந்த கழுதையும் அவருக்கு சொந்தமானதல்ல. Even that ass was not his. அவர் ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். அது அந்த கல்லறையும் வேறொருவருடைய கல்லறை. He was buried in a sepulchre. Even that sepulchre was belonging to somebody else. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவனுக்கு சொந்தமான கல்லறையிலே இவரை அடக்கம் பண்ணினான். Joseph of Arimathea, the sepulchre which was his, he took Jesus and buried him there. அவருக்கு சொந்தமான கல்லறையும் இல்லை. He never had a own sepulchre. அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்வது ஒரு கூட்டம் ஜனங்கள், அவருடைய ரகசிய வருகையிலே எழும்புகிறவர்கள், அவர்கள்தான் அவருக்கு சொந்தமானவர்கள். Only one group of people who will be caught up at the secret coming of Jesus Christ, they are his own people. சகோதரனே சகோதரியே, ரகசிய வருகையில் நாம் எழும்பவில்லை என்று வைத்துக் கொள்வோம், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல. Beloved brother and sister, you just imagine that we are not caught up at the secret coming of Jesus, then we are not his people. இயேசு கிறிஸ்துவுக்கு நீ சொந்தமானவனா சொந்தமானவளா என்று ஒரு நாள் நிரூபிக்கப்படும். அந்த நாள் தான் ரகசிய வருகை நாள். One day will prove whether you belong to Jesus or not. That is the day of his secret coming. அந்த அவருடைய வருகையிலே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு மீட்கப்படுவார்கள். On that day, they that are his, they will be redeemed for his praise and honor. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். That is why the Holy Spirit has been given as a seal of inheritance. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். The Holy Spirit has been given as a seal, as an earnest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Holy Spirit has been given as an earnest. இந்த earnest என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. For this term earnest has got two meanings. ஒன்று, அது ஒரு அச்சாரம், அதாவது ஒரு முன்பணம் போல. That is like an advance money which is paid. இரண்டாவது, இந்த earnest என்ற வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம், Another meaning for this word earnest, வரப்போகிற காரியத்தை முன்னதாகவே டேஸ்ட் பண்ணுவது. ஃபோர் டேஸ்ட், வரப்போகிற காரியத்தை இந்த உலகத்தில் நீ இருக்கும்போதே ஃபோர் டேஸ்ட் அல்லாவிட்டால் முன்னே ருசிக்கும்படியாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். This Holy Spirit has been given unto you that you may foretaste the thing which is to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த மகிமையின் புகழ்ச்சிக்காக நாம் மீட்கப்பட போகிறோமே, அந்த அனுபவங்களை, இனி வரப்போகிற அனுபவங்களை இந்த சரீரத்தில் இருக்கும் போதே நாம் ருசிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். We are going to be redeemed for that praise and glory to experience those things while we are living in this body itself. Holy Spirit has been given unto us. பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ ஜனமே, வெறும் ஒரு சந்தோஷப்பட்டு சில அந்நிய பாஷைகளை மாத்திரம் பேசி
கொஞ்சம் சந்தோஷப்பட்டு நடனம் ஆடுவதற்காக அல்ல இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. People who have received the anointing of the Holy Spirit, this Spirit is not merely given for you to speak in unknown tongues and dance over here. சிலர் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவி என்பது கொஞ்சம் சந்தோஷப்படவும் கொஞ்சம் டான்ஸ் ஆடவும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடையவும் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. Some people think this Holy Spirit is given that we may receive joy and dance and move about in this place. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் உண்டு, உண்மைதான். It is true that there is a joy of the Holy Spirit. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டதன் நோக்கம் இந்த சரீரத்தில் நீ இருக்கும்போதே இனி வரப்போகிற காரியங்களை ருசிக்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The purpose of God giving you the anointing of the Holy Spirit is that while we live in this body itself, that we may foretaste the thing which is to come in us. ஆகையினால் தான் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அச்சாரம் என்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறார். That is why the term earnest has been given unto this Holy Spirit. இன்னும் யாராகிலும் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் இருந்தால் இந்த கடைசி நேரம் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். If there's anyone here who has not received the Holy Spirit, this is the last moment and you must definitely receive the Holy Spirit. என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். A godly man says, you may receive anything but never fail to receive the Holy Spirit. திரும்பவும் சொல்லுகிறேன், Again I'm telling you, என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். whatever you may get it, but receive the Holy Spirit. ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெறாமல் இந்த உலகத்தில் எதைத்தான் பெற்றிருந்தாலும் அவன் ஒன்றுமே இல்லாதவன் தான். A man might have received many things on this earth, but if he has not received the Holy Spirit, he has not received anything. உலகத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெறாதவர்களே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். There is end has come unto the world, beloved people, receive the Holy Spirit. அவருடைய ரகசிய வருகையில் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். At his secret coming, the dead in Christ shall rise up first. பின்பு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள். And after that, those who are alive in Christ will be transformed. நம்முடைய ஜீவியம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டது. Our life through the anointing of the Holy Spirit has been brought into Christ. நான் உங்களுக்குள்ளும் நீங்கள் எனக்குள்ளும் இருப்பதை அந்நாளில் அறிவீர்கள். On that day he shall know that I in you and you in me. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். I will not leave you comfortless. உண்மையாகவே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டபடியினால் நாம் திக்கற்றவர்கள் அல்ல. Really, because the anointing of the Holy Spirit is given unto us, we are not fatherless or comfortless. ஆனால் ஒரு காரியம் சொல்லுகிறேன், அந்த அனுபவம் அங்கே முடியவில்லை. கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும், அவரை நாம் காண வேண்டும், அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் திக்கற்றவர்களாய் அவர் நம்மை விடேன் என்று சொன்ன வார்த்தை பூர்ணமாய் நிறைவேறும். The work doesn't stop over here. At the coming of Lord Jesus Christ, we should be seen at his coming and we should be caught up. Then only the term that I will not leave you comfortless will be completed. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார். Now the Holy Spirit has been comforting us. இனி அவர் நம்மை வந்து சேர்த்துக் கொள்ள போகிறார். Now he is going to gather us up. ஆகையால் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகிறோம். Therefore, through the anointing of the Holy Spirit, we come into Christ. கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள். Those who are living in Christ, they will be transformed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மறுரூபம் என்கிற வார்த்தை ஒரு மனுஷன் அடைகிற ஒரு விசேஷித்த பரலோகத்தின் அனுபவம். The term transformation, it is a heavenly experience what a man is attaining. பாவத்தில் ஜீவிக்கிற ஒரு சாதாரண மனிதனை மறுரூபமாக்குவது ஆண்டவருக்கு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வேலை அல்ல. எத்தனையோ நாட்கள் ஒரு மனிதனை மறுரூபமாக்குவதற்காக ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். Man who lived in sin, to transform that man, it is not 1 day or 2 day or 3 days job, but Lord has been working continuously in order to transform him. 6 நாளைக்குள்ளே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், God who created everything in 6 days. ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துவதற்கு எவ்வளவோ நாட்கள் காலங்கள் அவனிலே கிரியை செய்ய வேண்டியதா இருக்கிறது. He is working for so many days in order to transform a man. உண்டாக கடவுள் என்று சொன்ன உடனே சூரியன் உண்டாயிற்று. Let it be formed immediately. The sun was formed. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. As soon as he said, let the light be there, light got formed. ஆனால் ஒரு மனிதன் தேவபுத்திரனாய் நீ மாறு என்று சொல்லி உடனே அடுத்த நிமிஷத்திலே ஒரு மனுஷன் தேவபுத்திரனாய் மாறிவிட முடியவில்லை. A man when he is told you turn out to be the son of God, the next moment he can never be the son of God. அது ஒரு process. அதாவது ஆண்டவருக்கு அந்த காரியத்தை செய்ய காலங்கள், நாட்கள், மாதங்கள், வருடங்கள் தேவையா இருக்கிறது. It is a process for Lord to accomplish this in his days, weeks, months and years. அதற்கு காரணம்
மனிதன் சுயமுடையவனாய் இருக்கிறபடியினால். The reason is that man is of selfish nature. சொந்த வழிகளுடையவனாய் இருக்கிறபடியால். Man has got his own ways. தேவனுடைய சித்தத்திற்கு முற்றிலுமாய் ஒப்படைப்பது மனிதனால் கூடாமல் இருக்கிறபடியினால். It is not possible for man to surrender for the perfect will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள். Those who live in Christ shall be transformed. ஒரு இமைப்பொழுதிலே இந்த காரியம் நடக்கிறது. In a twinkling of an eye, this process will take place. இதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கிறது. This is our desire. நான் நேற்றுக்கு உங்களுக்கு சொன்னது போல, As I told you yesterday, கர்த்தருடைய வருகையிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே, at the coming of Jesus Christ, when one group of people is taken up, அதற்கு அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய, இதை தெரிந்த ஆட்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமான, அல்லாவிட்டால் ஒரு வெட்ககரமான நிமிஷமாக காணப்படும். but then in the very next moment, people who are left out, it will be a time of a great shame and terribleness. சில நாட்களுக்கு முன்பாக இந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு படம் போட்டிருந்தார்கள். Some time ago in a newspaper there was a photograph. இதே போல ஒரு படம் போட்டிருந்தால் இயேசு வருவதும் ஆட்கள் எப்படி ஏறி போவதும் எடுத்துக்கொள்ளப்படுவதும் ஒரு படம் போட்டிருந்தார்கள். Just like this picture, Jesus comes and now people are getting transported. இதே ஒரு விசுவாசி ஏழை சகோதரன், அவருக்கு அவ்வளவு சிந்திக்க முடியவில்லை. பேப்பர் எடுத்து வாசித்து அவர் நினைத்து விட்டார், இயேசு வந்து விட்டார், இயேசுனுடைய ரகசிய வருகை நடந்து விட்டது, ஆகையால் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கிறது என்று சொல்லி அவரும் அவருடைய மனைவியும் அழுது 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 பெரிய துக்க வீடு போல அழுது கடைசியில விசுவாச விட்டு ஓடி வந்தார்கள். A brother, poor brother, was totally ignorant. When he saw the news in the paper, he thought the secret coming of Jesus has taken place. He along with his wife wept bitterly, and finally they landed in the faith home. சின்சியரான ஆட்கள், உண்மையான இருதயம் உள்ளவர்கள், அவர்கள் நினைத்து விட்டார்கள் இயேசு வந்து விட்டார், ஆகையால் படம் போட்டிருக்கிறார்கள், பேப்பர்ல வந்திருக்கிறது நியூஸ், இப்படிதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆழ்ந்த சிந்தனையை அவர்களுக்கு செய்ய முடியவில்லை. அவர்கள் faith home-ல வந்து என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? faith home-ல வந்த உடனே பிரதருடைய ரூமுக்கு போனார்கள், அங்கே பிரதர் இல்லை. You know, the sincere souls, they are not able to comprehend anything. As soon as they saw the picture in the newspaper, they thought the secret coming of Jesus has taken place. That is why they have published this news, crying. You know, when he came to the faith home, they came and approached the brother, and they could not see the brother of the faith home there. பிரதர் அங்க பக்கத்துல எங்கே போயிருக்கிறார். Brother was moving about somewhere else. ரூம் திறந்திருக்கிறது. The room was open. இது இவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட உறுதிப்படுத்தி விட்டது இயேசு வந்து விட்டார் என்று. They became assured, yes, Jesus has really come. அங்கிருந்து கிச்சனுக்கு போனார்கள். From there they went to kitchen. கிச்சன்ல ரெண்டு சகோதரிமார் இருக்கிறார்கள். Two sisters were there in the kitchen. அவர்கள் சிஸ்டர்ஸ் கிட்ட போய் சொல்கிறார்கள், சிஸ்டர், கர்த்தர் வந்துட்டார், நாம் கைவிடப்பட்டு போயிட்டோம். இது உண்மையாய் நடந்த ஒரு விஷயம். You know, they went to the sisters and they wept and told them, sisters, Jesus has come, we all have been left out. This is the incident which took place really. கண்ணீரோடு, with tears, தவிப்போடு, with turmoil, அங்கலாய்ப்போடும் ஏமாற்றத்தோடும், and with a great shame and with a defeat. சிஸ்டர்ஸ் இத கேட்ட உடனே, ஊழியக்காரங்கள் தானே, என்ன சொல்றதுன்னு தெரியாது. அவர்களும் நினைத்தார்கள், ஒருவேளை கர்த்தர் வந்துட்டாரா, இவர்கள் அழுகிறதை பார்த்து நம்ம கைவிடப்பட்டு போயிட்டோமா என்று. You know, the sister, they were not able to say what to say unto them. Even they thought Jesus would have come and we have been put to shame and we have been left out. பிரியமானவர்களே, இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது பிரதர் அங்கிருந்து வருகிறார். Beloved, while these people were talking, brother was coming that side. உடனே இந்த ரெண்டு விசுவாசிகளும் சொல்கிறார்கள், பிரதர், நம்ம கைவிடப்பட்டு போயிட்டோம், கர்த்தர் வந்துட்டார். Both the believers telling the brother, we have been left out because Jesus has already come. பிரதரும் ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னே தெரியாது, என்ன பேசுறதுன்னே தெரியாது, அப்படியே நின்னுட்டார். For a moment, brother stood still as to what to say, and he was not able to reply anything. அப்புறம் என்ன விஷயம் என்று கேட்டால், after that when they inquired about the matter, newspaper, for all those people who are left out, it will be a great deceptiveness and it's a defeat, and they'll be filled with turmoil and confusion. ஆகையால் எந்த நிமிஷத்திலும் நம்மை நாம் ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும்படியாகத்தான் இந்த நாட்களிலும் கர்த்தர் இந்த வசனத்தை வேதபாடமாய் நமக்கு சொல்லுகிறார். In these days, Lord has given us this Bible study with this verse that at any moment we should always be ready. நேற்று நான் சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் முதற் பலன்கள் என்று சொன்னேன். I told you yesterday, they are those who have been caught up at the secret coming of Jesus, they are the first fruits. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய மணவாட்டி முதற் பலன் என்று அழைக்கப்படுகிறாள். His bride is called as the first fruit. நான் இன்றைக்கு இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். Today I will tell you another thing. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டியை பற்றி உன்னத பாட்டு 6 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது.
ஒருத்தியே என்று சொல்லுகிறார். Concerning the bride who have been caught up with the coming of the Lord, in Songs of Solomon 6 chapter 9th verse, he says, my dove, my undefiled is but one. அவருடைய மணவாட்டி எப்படிப்பட்டவள்? What kind of bride it is? அந்த வசனத்திலே 3 தன்மைகள் கூறப்பட்டிருக்கிறார். In this verse, 3 qualities have been mentioned. வாசிப்போம். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். போதும், போதும். My dove, my undefiled is but one, she is the only one of her mother. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. My dove, my undefiled is but one. இதுல 3 தன்மைகள் காண்கிறோம். Here we see 3 qualities. ஒன்று, அவள் ஒரு புறா. First thing is dove. இன்னொன்று, அவள் உத்தமி. Second thing, she is undefiled. இன்னொன்று, அவள் ஒருத்தி. And third thing, she is but one. இந்த புறா என்றால் என்ன? What do you mean by this dove? கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற அவருடைய மணவாட்டி புறாவை போல் கபடற்றவள். The bride who is going to be caught up at his coming, she will be guileless like the dove. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். In whose spirit there is no guile, he is blessed. ஆவியில் கபடம் உள்ளவர்கள் கிறிஸ்துவினுடைய வருகை Having guile in the spirit, they cannot partake in the coming of Jesus. 32ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். You see, you read in Psalms 32:2, in whose spirit there is no guile, he is blessed, it is mentioned. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். Blessed is the man unto whom the Lord imputeth not iniquity, and in whose spirit there is no guile. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். Blessed is the man in whose spirit there is no guile. பரிசுத்த ஆவியாகிய புறா ஒரு மனிதனுடைய ஆவியை கபடமில்லாத ஆவியாய் மாற்றுகிறார். The dove which is the Holy Spirit makes the spirit of man without guile. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு மனிதனுடைய ஆவியில் கபடம் இருக்கிறதா என்று மனிதர்கள் சீக்கிரம் விளங்கிக் கொள்ள முடியாது. Man easily cannot understand whether they are guile in their spirit. ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தவறு செய்தாலோ பேசினாலோ தான் அவன் மோசமானவன் என்று மற்றவர்களுக்கு தெரியும். Others will come to know if this man he speaks in a disorderly way or in a bad way. ஆனால் ஒரு மனிதனுடைய ஆவியிலே கபடம் இருந்தால் அவனை காண்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். If there is a guile in the spirit of man, he who sees him will be the spirit of God. அந்த ஆவியில் காணப்படுகிற கபடத்தையும் கூட பரிசுத்த ஆவியானவர் மாற்றி கபடற்ற ஒரு புறாவாய் அவருடைய மணவாட்டியை மாற்றுகிறார். The guile which is seen in the spirit of man, the spirit of God is able to change him and make him without guile. அதை இப்படி சொன்னால் நலமா இருக்கும். அப்படி கபடற்ற ஆவி உள்ளவர்களாய் மாற்றப்பட்டவர்களே அவருடைய மணவாட்டியாய் You காணப்படுகிறார்கள். can say in this way, those people who don't have guile in the spirit, they term us the bride of Christ. ஆகையால் உங்களுடைய ஆவியை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். Therefore, you should be very careful about your spirit. மீகாவிலோ ஆபகுக்குலோ ஏதோ ஒரு வசனம் இருக்கிறது, வாசித்த ஞாபகம் வருகிறது எனக்கு. உங்களுடைய இளவயதின் மனைவிக்கு நீங்கள் துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியோடு நீங்கள் உண்மையாயிருங்கள், எச்சரிப்பாருங்கள் என்று சொல்லுகிறார். In Micah he says, be very careful and be warned in your spirit that you may not commit sin with your wife or young age. பாருங்க, அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? துரோகம் செய்யக்கூடிய காரியம் ஒரு மனிதனுடைய ஆவியிலும் வரக்கூடாதாம். The person to cause any bad thing unto the wife of the young age, it should not come in his spirit. மல்கியா 2:15. மல்கியாவா? ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Be warned in your spirit. அப்ப உங்களுடைய ஆவியிலும் கூட நீ துரோகம் பண்ணக்கூடாது. Even in your spirit you should not cause this diverse enmity. உன்னுடைய ஆவியிலும் கூட நீ துரோகம் பண்ணக்கூடாது. Therefore take heed to your spirit, and let none deal treacherously against the wife of his youth. You should not do treacherously against your wife in your spirit also. உன்னுடைய மனைவிக்கு நீ துரோகம் பண்ணுகிற காரியம் கிரியையிலே செய்கிறது என்று நீ நினைக்க வேண்டாம். கிறிஸ்துவினுடைய வருகையிலே காணப்பட வேண்டிய ஜனங்களுக்குள்ள தகுதி ஆவியிலும் நீ துரோகம் பண்ணக்கூடாது. You are causing treacherous to your wife
It is not that what you're doing in your words, but the bride which is going to be caught up with the secret coming of Jesus. Even in your spirit, this work should not be seen. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். In whose spirit there's no guile, he is blessed. ஆகையினால் தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சகலவிதமான கபடங்களையும் நீங்கள் அகற்றி விடுங்கள். That is why Apostle Peter says, remove all kinds of guile from you. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Peter 2nd chapter verse 2. சகலவிதமான கபடங்களையும் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் Wherefore laying aside all malice and all guile. வாசிங்க. வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு removing it or abolishing it. ஒழித்து விடுங்கள். Abolish it. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் ஒழித்து விட்டேன். Apostle Paul says, I abolished it. குழந்தையாயிருந்த போது குழந்தையை போல் பேசினேன், சிந்தித்தேன். இப்பொழுது நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்குரியவதை ஒழித்து விட்டேன். ஒழித்து விடுகிற காரியங்கள் உண்டு. When I was a child, I spake like a child, I walked like a child. But when I became man, I put away the childish things. ஆவியானவர் ஒழித்து விடுகிற காரியம் அல்ல, நானே ஒழித்து விட்டேன் என்று தான் சொல்லுகிறார். It is not that the Spirit of God removes it. I myself have put it away, he says. சகல விதமான கபடங்களையும் வஞ்சகங்களையும் புறங்கூறுதல்களையும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. Removing all kinds of malice, all kinds of guile and hypocrisy, and as a newborn babe desire the sincere milk of the word of God. அடுத்ததாக இவள் உத்தமி, என் புறாவோ என் உத்தமியோ. Secondly, she is called undefiled. உத்தமி என்று சொன்னால் அவள் கற்புள்ள கன்னிகை. Undefiled means she is a chaste virgin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உத்தமி என்று சொன்னால் அவள் கற்புள்ளவள், அவளுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படவில்லை. When it is Simplicity that is in Christ. உங்களுடைய மைண்ட் கரெக்ட் ஆக கூடாது. உங்களுடைய மனது அந்த கற்பிலிருந்து விலக்கப்படக்கூடாது. Your mind should not be corrupted or come away from the chastity. அவள்தான் உத்தமி. She is undefiled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்தது அவள் ஒருத்தி. Thirdly, she is but one. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி. My dove, my undefiled is but one. கன்னிகைகளுக்கு கணக்கில்லை. There is no number at all for that. ராஜஸ்திரீகள் 60 பேர், மறுமனையாட்டிகள் 80 பேர், கன்னிகைகளுக்கு கணக்கில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. There are many wives, many concubines, but my dove, my undefiled is but one. இன்றைக்கு பல இடங்களிலே பல சபைகள் கோடுகள் வைத்து பல சபைகள் இருந்தாலும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவள் ஒருத்தி. அந்த ஒருத்தியாக நாம் மாற வேண்டும். Today there may be many churches, many worshiping places, but at the coming of Jesus Christ we should become one to be caught up at the secret coming. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. My dove, my undefiled is but one. ஒருத்தி என்றால் அர்த்தம் என்ன? What is the meaning of saying but one? அவள் ஒன்றாக்கப்பட்டவள். அவர்கள் ஒரே உபதேசத்தினால், ஒரே வசனத்தினால், ஞான போஜனத்தினால் அவர்கள் ஒன்றாக்கப்பட்டவர்கள். ஒப்புரவாக்குதலின் சுவிசேஷத்தாலும் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தாலும் ஒன்றாக்கப்பட்டவர். அதான் ஒருத்தி. With the ministry of reconciliation, with the ministry of perfection, they all made unified and made as one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். Everyone ate the same spiritual meat. வனாந்தரத்தில் வந்த இஸ்ரவேல் அனைவருக்கும் ஒரே ஞான போஜனம். All the Israelites who came into the wilderness, the same spiritual meat. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் எல்லாருக்கும் ஒரே உபதேசம். All those who are caught up at the secret coming of Jesus Christ, one doctrine. ஆகையினால் தான் நாம் ஒரே ஞான போஜனத்தை புசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். That is why we should be changed to the people eating only one spiritual meat. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அதை பற்றி. Concerning that we read in 1 Corinthians 10th chapter. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். All our forefathers, they were under the cloud. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். All of them ate one spiritual meat. இத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் ஒரே சாப்பாடு. For these many lakhs of people, one food. இன்னைக்கு நம்முடைய வீடுகளுக்கு எல்லாம் வந்தால், சாதாரணமா நம்முடைய வீட்டுக்கு வந்தால் ஒரு ஆளுடைய வீட்டுல சப்பாத்தி இருக்கும், ஒரு ஆளுடைய வீட்டுல சோறு இருக்கும், இன்னொரு ஆளுடைய வீட்டுல இன்னும் சாப்பாடு நிறைய வித்தியாசமான சாப்பாடு இருக்கும். You know, when you come and visit the houses, in one house you'll have rice, other house chapati, and different dishes will be there. ஆனால் இஸ்ரவேலரை நீங்கள் விசாரித்தால் வனாந்தரத்திலே யாருடைய வீட்டிலே போனாலும் மன்னா 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 மன்னா, எந்த வீட்டுக்கு போனாலும் மன்னா. When you inquire the Israelites in the wilderness, in whichever house you go inside,
only manna, manna, manna only. ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். They ate only one spiritual meat. அதுபோல ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு தேவன் ஒப்படைத்தார். அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தின் மூலமாய் நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம், ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லுகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். Saint Paul has written down and kept, God has handed over the doctrine of reconciliation unto us, and we are preaching unto you the doctrine of reconciliation. Therefore you be reconciled, he says. அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த அதே உபதேசத்தோடு நீ ஐக்கியப்பட்டால் நீ கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாய் மாறுவாய். That same teaching where apostles preached, and if you have the fellowship in the doctrine, you will turn out to be the bride of Christ. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. My dove, my undefiled is but one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுகிற மனவாட்டியினுடைய இன்னொரு தன்மை. This is the quality of the bride who is going to be taken up. இனி அடுத்ததாக இவள் எப்படிப்பட்டவள் என்று இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறேன். Secondly, what kind of bride it is, I will tell you in other verse. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, In Songs of Solomon 4th chapter verse 7, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. thou art all fair, my love, there is no spot or no blemish in thee. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. My love, thou art all fair, there is no blemish at all in thee. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற மனவாட்டியில் ஒரு பழுதும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. The bride of Christ which is going to be caught up at the secret coming of Jesus Christ, there is no spot, there is no blemish at all in her. அதுதான் பழுதில்லாத பூரணத்தை காண்பிக்கிறார். That is the perfection unblameable. பழுதில்லாத பூரணம், Perfection which is not blamed at all. ஒரு மனிதனை எடுத்தால் அவனுக்குள் எத்தனை பலவீனங்கள், எத்தனை குறைகள், எத்தனை உண்மையினங்கள் காணப்படும். நீங்கள் சாதாரணமாய் ஒரு மனிதனை பற்றி யோசித்து பாருங்கள். You just think about a man and consider a man, what kind of weakness, what kind of unfaithfulness, and what kind of problems he has got. அவனுடைய வார்த்தைகள் கூட உண்மையா இருக்காது. இப்போ ஒன்னு பேசுவான், அடுத்தது இன்னொன்னு பேசுவான். He will not be true even to his word. He will talk one thing now and he will talk the other thing next day. கடன் வாங்கும்போது வாங்குவான், வாங்கினால் திருப்பி கொடுக்க மாட்டான். When he is borrowing money, he will take it and want to return back. He will never return it. கடன் கொடுத்தவன் வந்து கேட்டால் நான் இங்க இல்லை என்று பிள்ளைகளிடத்திலே சொல்லி அனுப்புவான். And the person who was given money, when they come to ask for the money, he will say, I am not here, and he will tell the children to go and tell him like that. ஒரு நாள் நம்முடைய விசுவாசி ஒரு ஆள் என்ன பண்ணார், கடன் வாங்கி கடன் கொடுத்தவர் வந்தபோது தன்னுடைய பையன், சின்ன பையனை அனுப்பி அப்பா இங்க இல்லன்னு சொல்லுன்னு சொன்னார். You know, one believer, what he did after borrowing money, the person who gave him the money, when he came to ask for the money, he told his child to go and tell them, father is not here, go and tell him. அந்த பையன் வந்து சொன்னார், எங்க அப்பா சொல்றாரு அவர் இங்க இல்லையா. The boy came and told that man, my father is telling that he is not here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? That small boy, what does he know? அது பிஞ்சு உள்ளம், கரை இல்லாத உள்ளம், கள்ளம் கபடம் இல்லாத இருதயம். Tender heart, a heart without any guile or hypocrisy. இருக்கிறத ஒண்ணுமாய் சொன்னான். What it is, he takes it as it is. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள். மனுஷனுடைய எத்தனையோ குறைகள் காணப்படுகிறது. You see the state of man, so many shortcomings are seen in him. ஆனால் தகுதியில்லாத மனிதனை, குறையுள்ளவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஒரு பழுதும் இல்லாதவனாய் மாற்றுவதுதான் ஆண்டவருடைய சர்வ வல்லமை. Man was not at all worthy, man was filled with shortcomings. The power of the Almighty God is that he makes him worthy to be caught up at his coming. இதற்காக இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் உலக தோற்றம் முதலே முடிந்ததாகத்தான் இருக்கிறது. Therefore the works of Lord Jesus Christ got finished or completed from the foundation of this world. உங்களையும் என்னையும் பழுதில்லாத ஒரு பூரணத்துக்கு கொண்டு வரும்படியாக கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிவடைந்ததாக இருக்கிறார். To bring you and me to unblameable perfection, the work of Jesus Christ got completed from the foundation of this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அவர் சிலுவையிலே வந்து தான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து முடிந்தது என்று சொன்னார். But when he came on the cross, after completing everything, he says, everything is finished. முடிந்தது என்று சொன்னார். He says it is finished. அந்த முடிந்தது என்று சொன்ன வார்த்தை மூல பாஷையிலே அந்த வார்த்தை ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்கிறது. You know, in the original tongue, the word which is used for the term finished is a word with meaning. முடிந்தது என்ற வார்த்தை தெட்டலஸ்டாய், அதான் முதலா அதனுடைய ஒரிஜினல்
மூல பாஷையிலே அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. In the original tongue, it is used as tetelestai. That is the term which is used in the original tongue. அந்த வார்த்தை அந்த நாள் பழக்க வழக்கங்களில் 3 இடங்களில் உபயோகித்தார்களாம். In those days, in the usual practices, this term was used in 3 places. அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்தை வரைகிறான். An artist is drawing out a picture. அவன் அந்த படத்தை வரைந்து எங்கே குறை இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்து எங்கே சரிப்படுத்த வேண்டும் எல்லாம் வரைத்து அதை பின்னாலே எப்படி போய் பார்த்து பார்த்து கடைசியிலே அதுல ஒரு பழுதும் இல்லாவிட்டால் அந்த ஆர்டிஸ்ட் சொல்வானாம் tetelestai. You know, when an artist, after drawing the picture, he will go and observe it and he will make corrections and he will do everything what is required. Finally, if the picture has come according to his expectation, he will go and stand before that and say, tetelestai. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவது இந்த வார்த்தை இன்னொரு இடத்திலே உபயோகிக்கப்பட்டது. Secondly, this term was used in another place. ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு நீ இந்த வேலை செய் அந்த வேலை செய் என்று அவனுக்கு அநேக வேலைகளை கட்டளையிட்ட பின்பு அந்த வேலைக்காரன் போய் தனக்கு கட்டளையிட்ட எல்லா வேலையும் செய்து முடித்து அவனுடைய எஜமானிடத்திலே வந்து tetelestai என்று சொல்வானாம். A master, after giving a work unto his servant, when he has accomplished everything which was commanded by the master, he will come before the master and say, tetelestai. மூன்றாவதாக இந்த வார்த்தை ஒரு ஆசாரியனிடத்திலே பலி மிருகமாக ஒரு மிருகம் கொண்டு போகப்பட்டால் அந்த மிருகத்தை அந்த ஆசாரியன் மிகவும் உன்னிப்பாக கவனித்து எங்கேயாவது பழுது இருக்கிறதோ என்று பார்த்து ஒரு பழுதும் இல்லாவிட்டால் அந்த ஆசாரியன் tetelestai என்று சொல்வான். Animal for sacrifice, when he is taken unto the priest will examine the animal to find out whether this animal having any blemish or any spot, anything like that. After completing, finding out completely, it is very nice for sacrifice. The priest will say, tetelestai. ஒரு பழுதும் இல்லை. There is no blemish at all. இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை முடிந்தது. This is the term what Jesus Christ used. It is finished. முடிந்தது. It is finished. உன்னை பழுதில்லாதவனாக மாற்றும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகள் உலக தோற்றம் முதலே முடிந்ததாய் காணப்படுகிறது. The works of Jesus Christ, God finished right from the foundation of the world in order to make you unblameable and without spot. தன்னுடைய கிரியைகளை அவர் முடித்திருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? இந்த ஜீவியம் செய்ய முடியுமா? பூரணப்பட முடியுமா? ஜெயம் எடுக்க முடியுமா? தோல்வி இல்லாதவனா இருக்க முடியுமா என்று நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. அவருடைய கிரியைகள் உனக்காக உலக தோற்றம் முதலே முடிந்து விட்டது. When his works have got completed right from the foundation of the world, why are you thinking it is not possible by me? Can I receive this victory? Can I be perfected and so on? என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. My love, thou art all fair, there is no blemish in thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சந்தர்ப்பத்தில் நான் அப்சலோமை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். During this movement I want to present Absalom before you. அப்சலோமை பற்றி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் அவனில் ஒரு பழுதும் இல்லை என்று. Concerning Absalom it is written, from the sole of his foot till the top of his head there was no blemish in him. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதவனாய் இருந்தானாம் அப்சலோம். This man Absalom, right from the sole of his foot till the top of his head there was no blemish at all in him. சரீரத்திலே அவனுக்கு ஒரு பழுதும் இல்லை, ஆனால் அவனுடைய ஆத்மாவோ பழுதடைந்ததாய் காணப்பட்டது. But in his body there was no spot of blemish, but in his soul it was full of blemish. அவனுடைய ஜீவியத்தின் முடிவு மிகவும் ஒரு பரிதபிக்கப்படத்தக்கதான முடிவாயிருந்தது. The end of his life was wretched and pitiable. சரீரத்தின் அழகை நீ நம்பாதே. Don't trust in the beauty of your body. சரீரத்தில் குறைவில்லை என்று நீ திருப்தி அடையாதே. Do not be satisfied that you have no shortcomings in your body. சரீரத்தின் அழகு சௌந்தரியம் மாயையா இருக்கிறது. The beauty and the comeliness of the body is of vanity. இந்த உலகத்தின் அழகும் சௌந்தரியமும் மாயை. The beauty and the comeliness of this world, everything is vanity. அப்சலோமின் அழகும் சௌந்தரியமும் மாயையா இருந்தது. The beauty and comeliness of Absalom is vain and vanity. அவனுடைய முடிவு பரிதாபமா இருந்தது. His end was wretched. உலகத்திலே சரீரத்தில் ஒரு பழுதும் இல்லாதவர்களை இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டி ஆக்கினால், இப்போ மிஸ் வேர்ல்ட் மிஸ் இந்தியா எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக சான்ஸ் உண்டு. Person who don't have any shortcomings or any blemish in the body,
if they had to turn out to be a bride of Christ means present day Miss World, Miss Universe and all the beauty people, they will turn out to be the brides. இந்த மாம்சத்தின் அழகும் இந்த மாம்சத்தின் சௌந்தரியமும் மாயை மாயை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. God says the beauty of this flesh and the comeliness of the flesh, everything is vanity, vanity and vanity. அப்சலோமனுடைய முடிவை பற்றி ஒரு 2 வார்த்தை பாடுகிறேன். I will sing in 2 words about the end of Absalom. நாங்கள் என்னுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அப்சலோமை பற்றி ஒரு சிறிய பாடல் சொல்லிக் கொடுத்தோம். You know, we taught our Sunday school children a song about Absalom. உலகத்தின் அழகுக்கும் சௌந்தரியத்திற்கும் அடிமையா இருக்கிறவர்கள் அப்சலோமை குறித்து கண்டு எச்சரிப்படைய வேண்டும். People who are slaven to the beauty and the comeliness of the world, looking unto Absalom, you should be warned. முடியை நீளமாய் வளர்க்கிறவர்கள் அப்சலோமை பற்றி படித்து எச்சரிப்படைய வேண்டும். People who grow the hair long, they should study about Absalom and be warned. அழகும் சௌந்தரியமும் மாயையா இருக்கிறது. Beauty and comeliness of vain, of vanity. அவனுடைய முடிவு பரிதபிக்கப்படத்தக்கதான முடிவு. His end was a wretched end. ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டியினுடைய முடிவோ மகிமையான முடிவு. But the end of the bride of Christ is glorious. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்சலோமை பற்றி ஒரு சிறிய பாடல் சொல்லிக் கொடுத்தோம். For small children, we taught them a song about Absalom. அப்சலோமே அப்சலோமே என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். தாவீதின் அரண்மனையில் ஒரு மேசையில் புசித்தவனே, தாவீதின் அரண்மனையில் ஒரு மேசையில் புசித்தவனே, வஞ்சனை தன் கொஞ்சம் சவுண்ட். தாவீதின் அரண்மனையில் ஒரு மேசையில் புசித்தவனே, வஞ்சனை தன் இதயத்தில் மறைத்து கபடமாய் நடந்தார். வஞ்சனை தன் இதயத்தில் மறைத்து கபடமாய் நடந்தார். அப்சலோமே அப்சலோமே என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். அடர்ந்த தலைமுடியும் அவன் அழகும் சௌந்தரியமும், அடர்ந்த தலைமுடியால் அவன் அழகு சரீரத்தினால் அகந்தையாய் நடந்தே தேவனின் அருளை இழந்து விட்டான். சரீரத்தினுடைய அழகை பற்றி நினைத்த போது தேவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தி விட்டான். அகந்தை வந்தது. அகந்தையாய் நடந்தே தேவனின் அருளை இழந்து விட்டான். அப்சலோமே அப்சலோமே என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். தந்தையின் ராஜ்யத்திற்கே ஐயோ தனையன் எதிரியானான். தந்தையின் ராஜ்யத்திற்கே ஐயோ தனையன் எதிரியானான். வஞ்சனை முத்தங்களால் ஜனத்தின் நெஞ்சினை கவர்ந்து கொண்டான். வஞ்சனை முத்தங்களால் ஜனத்தின் நெஞ்சினை கவர்ந்து கொண்டான். அப்சலோமே அப்சலோமே என் மகனே என்று தாவீது
புலம்பி அழுதான். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். தேவனின் சகாயம் இல்லை, அங்கே சேவகர் சகாயம் இல்லை. தேவனின் சகாயம் இல்லை, அங்கே சேவகர் சகாயம் இல்லை. கோவேறு கழுதையுமோ ஓடிட கர்வாலி முள்ளில் தொங்கினான். கோவேறு கழுதையுமோ ஓடிட கர்வாலி முள்ளில் தொங்கினான். அப்சலோமே அப்சலோமே அப்சலோமே. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதிருந்த மனிதனுடைய நிலைமை என்ன என்று தான் நான் இப்பொழுது பாடினேன். I just now sang unto you the condition of the man who had no blemish in him, right from the sole of his foot till the top of his head. சரீரத்தின் சௌந்தரியமும் சரீரத்தின் மேன்மையும் சரீர புஷ்டி புய பலமும் நீங்கள் யாரும் சார்ந்திருக்க வேண்டாம். Do not lean upon your physical strength and the beauty and all other things of your body. என் பிரியமே, உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ பூரண ரூபவதி. My love, thou art fair in all and there is no blemish in thee. இப்படிப்பட்ட ஒரு பூரண ரூபவதியை உருவாக்கும்படி பழைய ஏற்பாட்டின் ஊழியத்தால் சாத்தியமாகவில்லை. During in the Old Testament ministry, it was not possible to make perfection of this kind of thing. லேவி கோத்திர ஆசாரிய ஊழியத்தால் ஒரு மனிதனை பூரண இந்த பழுதில்லாத பூரணத்தை ஒரு மனிதனுக்குள் ஏற்படுத்த லேவி கோத்திர ஆசாரிய ஊழியத்தால் இயலவில்லை. Even in the Levitical priesthood, they could not make man a perfect person without these kind of blemishes. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, லேவி கோத்திர ஆசாரிய ஊழிய முறைமையின்படி பூரணமாக்குதல் உண்டாய் இருந்திருக்குமானால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆசாரியர் எழும்ப வேண்டியது என்ன? In the book of Hebrews it is mentioned over there, if there could be a perfection according to the Levitical priesthood, what is there for a priesthood in the order of Melchizedek to arise? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Hebrews 7th chapter 11th verse. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? பழைய ஏற்பாட்டின் ஆசாரிய ஊழியம் லேவி கோத்திர ஆசாரிய ஊழியம். The Old Testament priesthood ministry was of the Levitical priesthood. ஆரோனுடைய முறைமையின்படி ஆசாரிய ஊழியம். That is the priesthood according to the order of Aaron. பழைய ஏற்பாடு முழுவதும் ஆசாரிய ஊழியம் நடந்தது. ஆனால் ஒரு மனிதன் கூட கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக கூடிய பழுதில்லாத பூரணம் அடையவில்லை. ஒரு மனிதனும் அடையவில்லை. Throughout the Old Testament period, the priesthood ministry was there, but man without any blemish to go on to perfection to be the bride of Christ, and no man was able to come into that group. ஒரு ஹெட்மிஸ்டர்ஸ் அவங்க இடத்துல கேட்டேன், உங்களுடைய ஸ்கூல்ல எஸ்எஸ்எல்சில எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க? I asked a headmistress in your school, how many people passed in your SLC examination? I asked. அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் சொன்னாங்க, ஐயா இந்த வருஷத்துல எங்க ஸ்கூல்ல ஒரு பிள்ளை கூட எஸ்எஸ்எல்சில பாஸ் ஆகல. That headmistress told me, ஐயா, in this year no one passed in SLC in my school. பிரியமானவர்களே, இதை பற்றி அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. இதுதான் லேவி கோத்திர ஆசாரிய ஊழிய முறைமையின் ரிசல்ட்ஸ். Beloved, I won't like to talk more about this. This is the result coming forth out of the Old Testament Levitical priesthood ministry. பலி செலுத்தினார்கள், They offered sacrifices, தூபம் காட்டினார்கள், they offered incense, விளக்கு கொளுத்தினார்கள், they lit the lamp, கை கழுகினார்கள், they washed their hands, எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஒரு மனிதனும் பூரணமடையவில்லை. they did everything but no man was perfected. ஆகையினால் தான் லேவி கோத்திர ஆசாரிய ஊழிய முறைமையை மாற்றி மெல்கிசேதேக்கின் முறைமை என்கிற ஆசாரிய ஊழியத்தை புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்தார். That is why changing the Levitical priesthood in the New Testament period, Lord Jesus Christ appointed the priesthood in the order of Melchizedek. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அதன் பிரதான ஆசாரியர். Lord Jesus Christ was the high priest into that. புதிய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியத்தின் முறைமையின் பெயர் மெல்கிசேதேக்கின் முறைமை.
In the New Testament period, the name of the priesthood ministry is the priesthood according to the Melchizedek. இந்த முறைமையில் ஊழியம் செய்யும்படி இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போதே 12 பேரை அழைத்தார். In order to conduct this ministry, Lord Jesus Christ, while he was in the earth itself, he appointed 12 people. அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். They were called as apostles. ஒருவன் தன் ஊழியத்தை இழந்தான். One man lost his ministry. அவனுடைய ஸ்தானத்தில் மத்தியா என்கிறவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். In his place, Matthias was selected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தினுடைய நோக்கமே கிறிஸ்துவுக்கு ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதுதான். The purpose of the ministry of apostle is to prepare a bride for Christ. அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பின்பு அதே உபதேசத்திலும் அதே பிரதிஷ்டையிலும் ஊழியம் இன்றும் நடக்கிறது. After the period of these apostles, even now with the same doctrine, with the same consecration, the ministry is going on. இந்த முறைமையிலே ஊழியம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? People who do this ministry, what kind of people are they? அழைக்கப்பட்டவர்கள், they are called, அனுப்பப்பட்டவர்கள், they were sent, அபிஷேகம் பெற்றவர்கள், they were anointed, அன்னகர்கள், and they were eunuchs. இதுதான் இந்த முறைமையிலே ஊழியம் செய்கிற ஊழியர்களுடைய தகுதி. These are the worthiness of the ministers who perform the ministry in this place. அழைக்கப்பட்டவர்கள், they were called, அனுப்பப்பட்டவர்கள், those who are sent, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், and those who are anointed, அன்னகர்கள், eunuchs. இப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் கிறிஸ்துவுக்கென்று ஒரு மணவாட்டியை, ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக பழுதில்லாதவனாக நிறுத்த ஊழியம் செய்ய முடியும். These kind of people only can perform the ministry to present a man without any blemish as a bride before Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் தான் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்காக என்னையும் நான் கர்த்தருடைய கிருபையினாலே அர்ப்பணிக்க ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை தந்தார். For that kind of ministry God gave me grace even for me to surrender for that ministry. நான் முதலாவது எங்களுடைய மார்க்கத்திற்காக பயங்கர வைராக்கியம் உடையவனாய் இருந்தேன். For my religion I was very zealous in those days. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை கண்டால் இவர்கள் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறார்கள் என்று நான் நினைப்பேன். When I used to see these kind of servants of God, I used to think, why are they behaving like this? ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை எனக்கும் கிருபையாக தந்தார். But graciously God has given this kind of ministry also to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் மணவாட்டியை ஆயத்தமாக்க கூடியவர்கள் யார் என்பதை வசனத்திலிருந்து நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். From the word of God you yourself will understand who are the people who are worthy to prepare a bride. அடுத்ததாக இந்த மணவாட்டி எப்படிப்பட்டவள் என்று இன்னொன்று சொல்லுகிறேன். Secondly, I would like to tell you how this bride is. நமக்கு சமயம் மிகவும் சுருக்கமா இருக்கிறபடியால், because the time is very short. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தூதன் சொல்லுகிறார், இங்கே ஏறி வா, நான் ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். Angel of God is telling the apostle John, you come hither, I will show you the bride of Christ who is the lamb. இங்கே ஏறி வா, come here, I will show you the bride of the lamb. என்று ஏறி வா என்று சொல்லி காண்பித்தது என்ன தெரியுமா? After telling him come hither, you know what did he show? அந்த புதிய எருசலேம் நகரம் அப்படியே இறங்கி வருகிறதை காண்பிக்கிறார். He showed the new Jerusalem, the city coming down from God out of heaven. இங்கே ஏறி வா, உனக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியை காண்பிக்கிறேன் என்று சொல்லி காண்பித்தது என்ன? மகிமையடைந்த புதிய எருசலேம் இறங்கி வருகிறதை காண்பிக்கிறார். The angel of God told unto apostle John, come hither and I will show you the bride of the lamb. You know what did he show? He saw the glorious Jerusalem coming down from heaven out of God. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Revelation 21st chapter verse 9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் போதும். And there came unto me one of the 7 angels which had the 7 vials full of the 7 last plagues, and talked with me saying, come hither, I will show thee the bride, the lamb. பாருங்கள், மணவாட்டியை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவன் எதை காண்பிக்கிறான்? அவர் பார்க்கும்போது ஒரு புதிய எருசலேம் நகரம் ஒரு மணவாட்டியை போல இறங்கி வருகிறது. You know, telling him that come hither, I will show you the bride, he showed him the new Jerusalem attaining the glory of God which is descending down. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதனுடைய தாற்பயம் என்ன? What is the meaning? நாம் மணவாட்டியாய் மாற வேண்டும் என்றால் புதிய எருசலேம் நகரமாக வேண்டும். If you want to be as a bride, we should turn out to be as New Jerusalem. அதற்கு ஒரு மூலைக்கல் உண்டு. For that there is a cornerstone. அதற்கு அஸ்திபாரம் உண்டு. There is a foundation stone for that. அந்த மூலைக்கல்லோடும் அஸ்திபாரத்தோடும் ஜீவனுள்ள கற்களாக
சேர்த்து கூட்டி ஆவியானவரால் கட்டப்பட்டு மகிமையான புதிய எருசலேமாய் நாம் மாறினால் தான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக முடியும். Along with the cornerstone and the foundation stone, we as a lively stone, when we are fitly framed together, and that will turn out to be the glorious Jerusalem. இயேசு கிறிஸ்து அதற்கு மூலைக்கல். Jesus Christ is the cornerstone for that. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபார கற்கள். Apostles and prophets are the foundation stones. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் ஜீவனுள்ள கற்கள். All those who have been anointed by the Holy Spirit, they are the lively stones. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? What they should do? பரிசுத்த ஆவியினாலே கூட்டி கட்டப்பட வேண்டும். By the Holy Spirit, they should be fitly framed together. அந்த வேலையை தான் கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தர் சபையிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். That work only, the Spirit God is doing that work in the church. உன்னை புதிய எருசலேம் நகரமாக கர்த்தர் கட்ட விரும்புகிறார். God wants to build you as a city, New Jerusalem. அதற்கு நீ ஒரு ஜீவனுள்ள கல்லாய் மாற வேண்டும். For that, you must turn out to be a lively stone. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீ ஜீவனுள்ள கல்லாகி இந்த மூலைக்கல்லோடும் அஸ்திபார கற்களோடும் சேர்த்து நகரமாய் கட்டப்பட வேண்டும். You must repent, you must take baptism, and you must receive the Holy Spirit. Turn out to be a lively stone along with the cornerstone and the foundation stone. You should be built as a city which is the New Jerusalem. நம்முடைய பூர்வ பிதாவாகிய ஆபிரகாம் இருக்கிறாரே, You see Abraham, which is our forefather. இந்த ஆபிரகாம் இந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்தை காண வாஞ்சியா இருந்தார். He had a great desire to see the city with foundation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் அதற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. But he could not enter there. அதை தூரத்திலே கண்டார். From afar off he saw that. அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காய் அவர் காத்திருந்தார். He was waiting for the city with foundation. தன்னை அந்நியனும் பரதேசியுமாக்கிக் கொண்டார். He made himself as a stranger and a pilgrim. ஆனால் அதற்குள் அவர் பிரவேசிக்க முடியவில்லை. But he was not able to enter into it. தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு விசுவாசத்தோடு மரித்தார். Seeing afar off, believing it, embracing it, he died in faith. ஆபிரகாமுக்கு இல்லாத அரும் பெரும் சிலாக்கியத்தை ஆண்டவர் அடிமைகளாகிய நமக்கு தர விரும்புகிறார். God, unworthy for us, he wants to give us a great blessedness what Abraham never had. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நகரத்திற்கு 4 பக்கங்கள் உண்டு. For the city there are 4 sides. இது ஒரு சதுர பட்டணம். பாஸ்டர் லாசரஸ் சொல்வார் அடிக்கடி, சதுர பட்டணம். Pastor Lazarus frequently to say this is a 4 square city. கூட்டி கட்டப்பட வேண்டும். For you to be perfect in all the 4 characters, you should be fitly framed together to form a city. அங்கிங்கேயாக நீ அலைந்து திரியாதே. Do not keep moving here and there. நீ தனித்தனியாக பிரிந்து நடக்காதே. Alone, individually, you don't get separated and walk about. கிறிஸ்துவாகிய மூலைக்கல்லோடும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளோடு நீ சேர்ந்து கூட்டி கட்டப்படு. You be fitly framed together with the Christ who is the cornerstone and the apostles and prophets who are the foundation stone. வேத புத்தகத்தில் இண்டிபெண்டன்ட் என்ற ஒரு வார்த்தையே இல்லை. In the word of God, we don't find the term called independent. பிரியமானவர்களே, நாம் கூட்டி கட்டப்பட வேண்டும். Beloved, we should be fitly framed together. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த 4 பூரணமும் உனக்குள் உண்டாக வேண்டும். All these 4 perfections should be formed in you. நான் உனக்கு மனவாட்டியை காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் பார்க்கும்போது, யோவான் அப்போஸ்தலன் பார்க்கும்போது அப்படியே ஒரு மனவாட்டியை போல அந்த நகரம் இறங்கி வருகிறது. The angel of God said, telling out to Apostle John, come, I'll show you the bride, the lamb's wife. He sees the glorious city just coming down from heaven. அந்த வேலை தான் இன்றைக்கு சபையிலே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். That is the work what Lord is doing in the church these days. நீங்கள் கட்டப்படுகிறீர்களா? Are you being built? உங்களுடைய ஜீவியம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா? Is your life is being built? நான் பெங்களூருக்கு மாற்றப்பட்டு போன போது, When I was transferred to Bangalore, இந்த அடையாறுல இருந்து நேரா பெங்களூருக்கு மாற்றப்பட்டு போனேன். from Adyar I was transferred to Bangalore. பெங்களூர்ல நான் போய் சேர்ந்த போது ஒரு கட்டடத்தை கண்டேன். When I went and reached Bangalore, I saw a building. அஸ்திவாரம் போடப்பட்டு அப்படியே கொஞ்சம் பில்லர்களை எழுப்பி அப்படியே நிற்கிறது ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங். A multi-story building, the foundation was laid and the pillars merely standing, and that's it. பிரியமானவர்களே, எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது, இன்றைக்கும் அந்த பில்டிங் அப்படியே தான் இருக்கிறது. Beloved, many years have passed by, the building is in the same conditions. உங்களுடைய ஜீவியம் கட்டப்படுகிறதா? Is your life being built? எத்தனை பேருக்கு நிச்சயம் என்ற ஜீவியம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது? How many have got an assurance that my life is being built? ஒரு கட்டடத்தை கட்டி குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த கட்டடத்தை முடிக்கிறது போல நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். Starting the work of a building, in the appointed time the work of the building is completed. In a similar way, Lord wants to start the work and complete the work in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புதிய எருசலேமாக கட்டப்பட விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Those who want to be அல்லேலூயா
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மகிமை உள்ள ஒரு நகரமாய் கர்த்தர் நம்மை கட்டுகிறார். God is building us as a glorious city. அந்த புதிய எருசலேமுக்குள்ள ஒரு மகிமையான உயர்ந்த ஸ்தானம் உண்டு. அதுதான் சீயோன். In the new Jerusalem there is a glorious high place, that is Zion. அது ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களுக்குரிய இடம். That belongs unto the minister of the new covenant of Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது ஒரு உயர்ந்த ஸ்தானம். That is a very high place. ஒரு மகிமையான ஸ்தானம். That is a glorious place. அதற்காக புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் அந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். For the ministers of the new covenant, God has kept that place. நாம் இந்த கடைசி நாட்களில் இந்த பூரணத்தை நமக்குள்ளே அடையும்படி நம்மை நாம் அர்ப்பணிப்போமாக. In these last days, let us surrender that this perfection may be accomplished in our life. அடுத்ததாக இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறதான அந்த கூட்டம் ஜனங்கள் அவர்கள் தேவபுத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். And next to that, the people of God were going to be called, they are called as the sons of God. அவர்கள் தேவபுத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். They are called as the sons of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் தேவபுத்திரர் என்றால் அவர்களுடைய அனுபவம் என்ன? If they are called as the sons of God, what is their experience? அவர்களுடைய சகல சுபாவங்களிலும் பரிபூர்ணமாக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தை அடைந்தவர்கள். Being perfect in all the characters, they have attained the perfection of Christ. இந்த தேவபுத்திரருக்காகத்தான் சிருஷ்டிகள் காத்துக்கொண்டே இருக்கிறது. Unto the sons of God only, the entire creation is waiting. ஒரு பூனையை பார்த்து கேட்டால், ஏ பூனை நீ ஏன் எலி பிடிக்கிறாய் என்று கேட்டால், பாஸ்டர் பாபி அடிக்கடி சொல்வார், ஏ பூனை நீ ஏன் எலி பிடிக்கிறாய் என்று கேட்டால் அந்த எலி சொல்லுமா, உன்னால தான் நான் எலி பிடிக்கிறேன். You know, Pastor Bobby always used to tell the story, if you go and ask a cat, why are you going in search of a rat? It is because of you only I am searching you, he says, I believe. ஒரு பூனை இடத்துல நீங்க போய் கேளுங்க, ஏ பூனை, கெட்ட பூனை, நீ ஏன் எலி பிடிக்கிறாய் என்று கேட்டால் அது சொல்லுமா, நேரா ஒரு பதில் ஆன்சர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் சொல்லுமா, உன்னால தான் நான் எலி பிடிக்கிறேன். You know, if you go and ask the cat, why are you catching the rat? The cat will reply, because of you only I am doing this. நீ தேவபுத்திரனாய் மாறினால் நானும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். If you become the sons of God, I and the rat will become the friends. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்குள்ளே இருக்கிறதான விழுந்த மனுஷனுடைய சுபாவங்கள் முற்றிலும் அகற்றப்பட்டு தேவபுத்திரராகிய அந்த பரிபூரணத்தை நாம் அடையும் போது சிருஷ்டிகளுக்குள் இருக்கிற அந்த சத்துருத்துவம் நீக்கப்படுகிறது. When the character of fallen man is removed from us, and when we attain the perfection of Jesus Christ, the entire creation, the enmity is removed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த வேலையை தான் கர்த்தர் நமக்குள் செய்து கொண்டிருக்கிறார். That same work now Lord is doing in us. ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். The perfection which was in the earlier time in the Garden of Eden, God wants to accomplish it now. இதே பூமியிலே ஏதேனின் பரிபூரணம் உண்டாக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு மறுரூப சரீரத்திலே 1000 வருடம் நாம் ஆட்சி செய்ய வேண்டும். இந்த பூரணத்தை இந்த பூமியிலே அது காண வேண்டும். On this very earth, the Edenic perfection may be formed in our transformed body along with Lord Jesus Christ. We are going to rule on this very earth. தேவபுத்திரர் வெளிப்படும்படி சிருஷ்டிகள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறது. The entire creation waiting patiently for the appearing of the sons of God. அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்போது இந்த சிருஷ்டிகள் எல்லாவற்றுக்கும் கூட சந்தோஷம்தான். I am telling you, when a man sanctifies himself, the entire creation will be happy about it. ஒரு மனுஷன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்போது சிருஷ்டிகள் எல்லாவற்றுக்கும் சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும். When a man sanctifies and makes himself perfect, the great joy is there for all the creation. தேவபுத்திரர் வெளிப்படும்படி சிருஷ்டியானது ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. Entire creation waits eagerly for the appearance of the sons of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே தேவபுத்திரர் வெளிப்படுவார்கள். At the secret coming of Lord Jesus Christ, the sons of God will appear. பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், The perfect saints of God. அங்கே விழுந்த சுபாவங்கள் இல்லை. There is no fallen character there. விழுந்த மனுஷனுடைய சுபாவங்கள் நம்மை விட்டு முற்றிலும் மாற்றப்படட்டும். The character of the fallen man has to be totally removed from us. இதை நான் பேசும்போது எனக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு பரிபூரணத்துக்கான தவிப்போடு நான் இதை பேசுகிறேன். When I am talking unto you with a great groaning about that perfection, I am speaking these words. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு முன்பாக ஆண்டவர் கதவு திறந்து வைத்திருக்கிறார். God has opened this great blessedness before us. ஒரு காலத்தில் இதை பற்றி ஒன்றும் நாம் அறியவில்லையே. Once we were totally ignorant about this. இலவசமாய் கர்த்தர் இவைகளை நமக்கு தந்திருக்கிறார். Really God has given all these things to us these days. விழுந்த மனுஷனுடைய சுபாவம் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகட்டும். All the character of the fallen man, let it be put away from us. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் எந்தெந்த பகுதியிலே விழுந்த மனுஷனுடைய சுபாவம் இருக்கிறதோ முற்றிலுமாய் கர்த்தர் அதை அகற்ற முடியும்.
என்று விசுவாசித்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். In every one of you, in whichever portion of your life, the character of the fallen man is there, totally believe in God that he is able to remove it from you. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய சரீரம் மீட்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுவேன். Tomorrow, if it is the will of God, if our body has to be redeemed, how the body has to be seen, I will tell you about it. எல்லாரும் ஒரு நிமிஷ நேரம் கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. All of you for a moment surrender into the hands of God. இதோ அவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வரும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? Lo, when he is coming with a shout, with the voice of the archangel, with the trump of God, in a twinkling of an eye, are you ready to be transformed? எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவர் கையிலே. All of you for a moment surrender into the hands of God. கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தோடு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். God has come in our midst with a new anointing. ஆமென். கர்த்தர் நம்மை புதுப்பிக்க போகிறார். God is going to renew us. உயிர்ப்பிக்க போகிறார். He is going to quicken us. எல்லா விழுந்த சுபாவங்களையும் அகற்ற போகிறார். He is going to remove all the fallen characters. உனக்குள்ளே கிரியை செய்கிற விழுந்த சுபாவங்களை பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு அகற்றுகிறார். The Holy Spirit is removing all the fallen character which is in you. நீ ஜெயம் எடுப்பாய். You will receive victory. இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஜெயம் உண்டு. In the name of Jesus there is victory. உன்னை பூரணப்படுத்துகிறவர் கர்த்தர். Lord only makes you perfect. உன்னில் ஒரு பழுதும் இல்லாமல் மாற்ற அவரால் முடியும். It is possible by God to make you without any blemish in you. அது ஆண்டவருடைய சர்வ வல்லமை. That is the power of the Almighty God. அது கர்த்தருடைய வைராக்கியம். That is the zeal of the Lord. கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய வைராக்கியம் இதை செய்யும். Lord says, my zeal will do this unto you. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் ஒப்புக்கொடுங்கள். Believers, you surrender. பழுதில்லாதவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். Lord is going to transform us without any